மாவட்டம் வடக்காடு விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் ஆஜராக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்போம். மாரிசாமி வணக்கம். இந்த வடக்காடு கோயில் விவகாரத்தில் தற்பொழுது என்ன சூழல் தொடர்ந்து நீடிக்கிறது? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோவில் திருவிழா விவகாரத்தில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மத்திய மண்டல காவல்துறை ஐஜி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் வேல்முருகன் அமர்வில் அவசர வழக்காக ஒரு வழக்கை எடுக்க கோரி முறையீடு செய்தார். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கடந்த மே 5ஆம் தேதி முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. கோவிலுக்குள் பட்டியல் இனத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியல் இனத்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவர்கள் மீது தாக்குதல் நடந்த பிறகும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த களத்திற்கு வந்து ஆய்வு செய்யவில்லை. அதாவது அந்த பட்டியல் இனத்தவர்கள் மீது 300 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆனால் 13 பேர் மீது மட்டுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. அங்குள்ள சாதிய கட்டமைப்புகள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இதற்கெல்லாம். ஆகவே கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்பது தடுக்கும் விதமாக செயல்பட்ட நபர்கள் மீதும் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரின் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வீடுகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர், அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த வழக்கை பொதுநல வழக்காக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு முறையிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் வழக்கை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர், புதுக்கோட்டை கலெக்டர் மற்றும் மத்திய மண்டல காவல்துறை ஐஜி, போலீஸ் ஐஜி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோர் நாளை காலை 10:30 மணிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.